வாசவி இன்று 53 மற்றும் 54வது ஸ்லோகம். நாகம் வேதர்ன தபசான தானேன ந சேஷத்யஹ சக்ய ஏவம் விதா திருஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. நீ என்னை எவ்வாறு தரிசித்தாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன். பொற்காசு ஒன்றை இழந்தவன் அதன் மீது நின்று கொண்டே அதை எவ்வளவு தேடினாலும் அதை அடைய மாட்டான். வேதம், வேள்வி, தானம், தபசு முதலென மனிதனை பண்படுத்துவதற்கு பயன்படலாம். ஆனால் கடவுளை காண இவை யாவும் உதவ மாட்டா. கடவுளை காண வேறு என்ன செய்ய வேண்டும்? விடை வருகிறது. பக்தியா தனன்யா சக்கியக அகமேவம் விதோஷஜ்னா ஞாதும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தவா. எதிரிகளை வாட்டவல்ல அர்ஜுனா, மாறாது பக்தியாலேயே இவ்விதம் என்னை உள்ளபடி உணரவும் காணவும் அடையவும் கூடும். அனன்ய பக்தி கடவுளை தவிர வேறு ஒன்றையும் நாடாத பக்தி. அது கடவுளுக்கு புறம்பாக எதையும் பொருள்படுத்துவதில்லை. எல்லாம் அவன் மயம், எல்லாம் அவன் செயல் என்ற மனநிலை அனன்ய பக்தி நின்று வருகிறது. ஒரு ராஜ மாளிகையில் சிப்பந்திகள் நடந்து கொள்ளும் முறையினின்று அரசன் அதில் வீற்றிருக்கின்றான் என்று யூகித்து உணரலாம். அந்த உணர்ச்சி மட்டும் போதாது, அரசனை கண்கூடாக காண்பது அதிலும் மேல். இனி அவனை காண்பதிலும் பெரிய நிலை ஒன்று உண்டு. அரசனோடு ஒட்டி உருவாடுதலை சால சிறந்தது. அங்கனம் அனன்ய பக்தியால் ஒருவன் கடவுளின் சாநித்தியத்தை முதலில் உணர்கிறான். அதன் மேல் தரிசனம் உண்டாகிறது. பிறகு தானே அதில் ஒடுங்குகிறான். இத்தனையும் செய்ய வல்லது பக்தி. பலர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களில் சிலர் பாலை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பாலை பருகினவர்கள் அதிலும் சிலரே. ஊனக்கண் கொண்டு கடவுளை காண முடியுமா என்று பேச்சு எழுந்தது. இல்லையே, ஊனக்கண்ணால் காண முடியாது. பக்தி பண்ணும்போது அன்புமயமான சரீரம் ஒன்று நமக்குள் உண்டாகிறது. அச்சரீரத்துக்கு அன்புமயமான கண்களும் காதுகளும் உண்டு. அவற்றால் நீ இறைவனை காணவும் கேட்கவும் முடியும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ரத்தா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.